Hello viewers, நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter 2 complex numbers exercise 2.3 ல first sum first subdivision. Question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, if z1 is equal to ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, z2 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, z3 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. show that சொல்லிட்டு இந்த டேர்ம்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம அப்படியே இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த டேர்ம்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுத போறோம். So first நம்ம LHS எடுத்து சால்வ் பண்ணலாம். z1 plus z2 plus z3 இந்த term. So first bracket இருக்கு. So bracket போட்டுக்கோங்க. z1 ஓட வேல்யூ 1 minus 3i. 1 minus 3i plus z2 ஓட வேல்யூ minus 4i. So இது எல்லாமே ஒரு bracket குள்ள இருக்கு. அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. Plus z3 ஓட வேல்யூ 5. bracket குள்ள இருக்க terms நம்ம சால்வ் பண்ணலாம். 1 minus 3i minus 4i plus 5. So 1 minus 3i minus 4i minus 7i plus 5. Real terms la ஒரு பக்கமா group பண்ணனும். So 1 plus 5 minus 7i. So 1 plus 5 என்னது 6 minus 7i. இங்க real part தான் first இருக்கணும், imaginary part second இருக்கணும். So 6 minus 7i தான் LHS ல நமக்கு கிடைச்சிருக்கு. Next நம்ம RHS போடலாம். RHS ல என்ன கொடுத்திருக்காங்க? Z1 plus Z2 plus z3 இப்படி கொடுத்திருக்காங்க இல்லையா? So z1 ஓட வேல்யூ என்னது? 1 minus 3i plus bracket கொடுத்திருக்காங்க. So bracket போட்டுக்கோங்க. z2 ஓட வேல்யூ minus 4i, z3 ஓட வேல்யூ plus 5. So இப்ப நம்ம ரியல் டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கமா எழுதிக்கலாம். 1 plus 5, imaginary டேர்ம்ஸ்லாம் ஒரு சைடு எழுதிக்கலாம். minus 3i minus 4i. So 5 plus 1 6 minus 3i minus 4i வந்து minus 7i. So இங்கேயும் 6 minus 7i தான் கிடைச்சிருக்கு, இங்கேயும் 6 minus 7i தான் கிடைச்சிருக்கு. அப்ப LHS is equal to RHS, hence proved. Next நம்ம first sum second subdivision பார்க்கலாம். So first நம்ம LHS எடுத்து solve பண்ணலாம். z1 into z2 into z3 இல்லையா? So இது வந்து ஒரு bracketல இருக்கு. So z1 ஓட வேல்யூ 1 minus 3i, z2 ஓட வேல்யூ minus 4i. இது ரெண்டுமே ஒரு bracketல இருக்கு. So bracket போட்டுக்கோங்க. Next z3 ஓட வேல்யூ 5. So இந்த bracket குள்ள இருக்க terms first multiply பண்ணிக்கோங்க. 1 into minus 4i minus 4i minus 3i into minus 4i plus 12i square. So i square ஓட வேல்யூ minus 1 ன்னு சொல்லிட்டு தெரியும். So இந்த bracketல இது போட்டுக்கோங்க into 5. So minus 4i plus 12 into minus 1 into 5. So minus 4i 12 into minus 1 வந்து minus 12 into 5. So இந்த 5 அப்படியே உள்ள multiply பண்ணுங்க. minus 4i into 5 எவ்வளோ? minus 20i. minus 12 into 5 minus 60. So நம்ம first real term தான் எழுதணும், next தான் imaginary term எழுதணும். So இதை நம்ம எப்படி எழுதலாம்னா minus 60 minus 20i அப்படின்னு எழுதலாமா? So இதுதான் நமக்கு LHS ல கிடைச்சிருக்க ஆன்சர். நெக்ஸ்ட் RHS எடுத்து சால்வ் பண்ணலாம். RHS என்ன கொடுத்திருக்காங்க? z1 into z2 into z3 அதேதான். So இப்போ z1 ஓட வேல்யூ 1 minus 3i, அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் z2 ஓட வேல்யூ minus 4i, z3 ஓட வேல்யூ into 5. So இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வந்து bracket குள்ள இருக்கு. So இந்த ரெண்டு டேர்ம்ஸை நம்ம ஃபோல் bracketல எழுதிக்கலாம். Next 1 minus 3i into இந்த ரெண்டு டேர்ம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 5 into minus 4i எவ்வளோ? minus 20i. So இப்போ இதை இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into minus 20i minus 20i minus 3i into minus 20i plus 60i square. So i square ஓட வேல்யூ minus 1 நமக்கு தெரியும். அப்போ நம்ம minus 20i plus 60 into minus 1 அப்படின்னு எழுதலாமா? இங்க real terms தான் first வரணும், next தான் imaginary terms வரணும். So minus 60 minus 20i. So இதே தான் நமக்கு LHS லையும் கிடைச்சிச்சு. So LHS is equal to RHS, hence proved. இவ்வளவுதான் நம்ம sum. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.